இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு போன்ற டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம எதுக்காச்சும் எக்ஸாமுக்கு அல்லது கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து சிங்கிள் பேஜில் வந்து ஃப்ரண்ட் பேஜும் பேக் சைடு பேஜும் இருக்க மாதிரி வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் அது எப்படி சிங்கிள் பேஜில் வந்து ஒரு ஐடி கார்டை வர வைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா 100 MB கிட்ட வரும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் லாகின் பண்ணணும் அல்லது இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் வித் ஃபோன் நம்பர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ண பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஸ்கிப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் டிரைவ், கேப்சர், கேப்லாட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பாட்டமில் வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேர்டை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பிளாங்க் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸில் தான் இருக்கும். இது நீங்கள் லெட்டர்லாம் டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா இமேஜ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும். அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறீங்களோ அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணணும்னா கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது எந்த பிளேஸில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணமோ கரெக்டாக அதோடைய சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறதா தான் ரொட்டேட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். டாட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைஸ் ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து அந்த இமேஜ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் சைடை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு அது வந்துடும். ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சைடில் வர மாதிரி இருக்கணும்னா அதை ஒரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகிடும். கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதை கிராப் பண்ணலாம். கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டாட் எல்லாமே ஷோ ஆகும். எல்லா பக்கத்துமே டாட் இருக்கும். அந்த டாட் அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதை கரெக்டான பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்லேயே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதில் வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் கொடுத்தோடனே அது வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து சேவ் ஆகிடும். மற்றபடி உங்களோட ஃபைல் மேனேஜர்லாம் வந்து நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி சேவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து இதிலே வந்து அந்த 3 டாட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் கீழே வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து ஷேர் இருக்கும். நீங்கள் வந்து ஷேர் அஸ் அட்டாச்மெண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பிரிண்டர் சிம்பிள் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் வந்து வாட்ஸ்அப் காப்பி டூன்னு சொல்லியிருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் காப்பி இருந்தாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.